பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோட பூஜை ரூம்ப ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உடனுக்குடன் வரும். நம்மளோட சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு, கலந்துக்காதவங்க கலந்துக்கோங்க. என்னோட பூஜை அறை வந்து தனியாக செப்பரேட்டாக சின்ன ஒரு பூஜை ரூம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஹாலில் தான் இருக்குது. ஷோகேஸ்க்கு பக்கத்தாலேயே இருக்குது. இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு சவுண்டேஸ்வரி அம்மனோட கேலண்டர் வச்சுருக்கேன். எப்போயுமே இந்த கேலண்டர்லாம் இவங்க இருப்பாங்க. இதுதான் வச்சுருப்பேன். இந்த இடத்துல சேம் பிளேஸில் இவங்களே தான் இருப்பாங்க. இப்போ கேலண்டர் தீர்ந்தங்காட்டி இல்லை, கேலண்டர் மட்டும் சாமி மட்டும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேலே வந்து அந்த பூ மாலை மாதிரி போட்டிருக்கேன். பிளாஸ்டிக்லலாம் கிடைக்கலைங்க, அது வச்சுருக்கேன். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதில் பெல் மாதிரி கொடுத்துருப்பாங்க டோரில். இங்கே வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க குத்து விளக்கு டிசைனில். உள்ளே வந்து என்ட்ரானால் இந்த மாதிரி சுற்றியுமே அந்த டைல்ஸில் குத்து விளக்காக தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கீழே அப்படி செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சைட்லாம் தமிழ்நாடுலலாம் பார்த்திங்கன்னா மேலே செல்ஃப் கொடுத்துருப்பாங்க. கர்நாடகாலலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே தான் இருக்குது. ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கும். அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பூஜை ரூமுக்கு அமைப்புக்கு தகுந்த மாதிரி வாஸ்து அது படி எந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கணும், அது ஒவ்வொரு ஊருக்கு இது வந்து வேரியேஷனாக கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பூஜை மாடம் வச்சு தாங்க ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே என்ன ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி மேலே என்னென்ன சாமி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். எப்படி வச்சுருக்கேன்ட்டு. இங்கே வந்து ஒரு சாமி வச்சுருக்கேன். சாமி படம் சமயபுரத்தம்மன் வச்சுருக்கேன். அவங்களுக்கு கீழே வந்து இந்த லிங்க பைரவி அவங்க கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த ரெட் கலரில் ஒரு துணி, அது வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதெல்லாம் தலகாணி அடியில் வச்சு தூங்கினா ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லிங்க பைரவி, தியான லிங்கம், அதெல்லாம் இந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இதில் குங்குமம், மேட்ச் பாக்ஸு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாமி தான் வச்சுருக்கேன். இவங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து எங்களோட குலதெய்வம். திருச்செங்கோடில் இருக்குது கோவில். அவங்களுக்கு பேக் சைடில் கிருஷ்ணர் படம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அகர்பத்திக்கு வந்தது தான். ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இது வந்து சுபிக்ஷா பிறந்தபோது வந்தது. இது எப்பயுமே வச்சுருக்கேன் ஞாபகமாக. கிருஷ்ணருக்கு இந்த சைடும் பார்த்திங்கன்னா பகவத்கீதைக்கு கவர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொன்னாங்க. இது ஒரு குஜராத்தில் இருக்கும்போது ஒரு தடவை அவுட் சைட் போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே டைல்ஸில் 3 சாமி கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் சிவன் மாதிரி. மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே குத்து விளக்கு மாதிரி தான் இருக்குது. கீழே என்னென்ன சாமிலாம் வச்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். கீழே ஒரே ஃபோட்டோவாக இல்லாமல் 3 ஃபோட்டோவாக வச்சுருக்கேன். சிவன் பார்வதி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் இருக்காங்க. இந்த சைடு வெங்கடாஜலபதி இருக்கார். ஒரே ஃபோட்டோவாக நாங்கள் மேரேஜ் ஆனும்போது வாங்கினோம். இது கிடைக்கலன்ட்டு தனித்தனியாக வாங்கிக்கிட்டோம். கீழே பார்த்திங்கன்னா இந்த சொம்பில் காசியிலேருந்து வாங்கிட்டு வந்த தீர்த்தம் இருக்குது. இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மாமனார் மாமியார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பூஜை அறையில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெள்ளி பவுலில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் காயின்ஸ்லாம் வச்சுருக்கேன் சாமிக்கிட்ட. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி, இது காசியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். காசிக்கு போனாவே கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. ரைஸ் போட்டு அன்னபூர்ணி வச்சுருக்கேன். அவங்களோட கரண்டியில் எப்பயுமே அந்த அரிசி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுற்றியும் பூவெல்லாம் வச்சாச்சு. கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் லைட்டாக மட்டும் சக்கரை வச்சுருக்கேன் சாமிக்கு. இந்த சைடு ஒரு வேலட் அப்பப்போ எடுத்துகிட்டு இங்கே வச்சுருவோம். காமாட்சி அம்மன் தீபம் தான் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த தீபமும் பார்த்திங்கன்னா சமயபுரத்தில் மேரேஜ் ஆன போது வாங்கினது. கீழே ஒரு பிளேட்டில் குபேரர், அவரை சுற்றி பூ போட்டு வச்சுருக்கேன். குபேரர் வந்து ராஜஸ்தானில் இருக்கும்போது வாங்கினோம். இந்த பெல்லூர் ராஜஸ்தானில் இருக்கும்போது வாங்கினோம். ஒன்று ஒரு இடத்துல வாங்கினதும் நினைவாக இருக்கும். அப்புறம் இந்த குட்டி விளக்கு குஜராத்தில் இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி இது மாதிரிலாம் வரும்போது, ஃபெஸ்டிவல் வரும்போது அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி தருவாங்க. அப்போ கொடுத்தது அது. இன்னொரு தீபம் வாங்கணும். இப்போதைக்கு அந்த தீபத்தில் தான் ஏற்றிட்டுருக்கேன். கீழே இன்னொரு பிளேட்டில் குங்குமம், விபூதி எல்லாமே வச்சுருக்கேன். சந்தனம், அப்புறம் 4 கனி வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் எம்டி பிளேட்டில் ஊதுபத்தி, அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே விழுகாத இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த இது சாம்பிராணிக்கான கொடுப்பாங்களே அந்த குட்டியாக ஒரு இது. இந்த சைடு என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஒரு ஆர்கனைசர் வச்சுட்டு அதில் ஆயில், அதுக்கப்புறம் டெய்லியும் விளக்கேற்றுறதுக்காக குட்டியாக ஒரு இதில் ஆயில், கற்பூரம்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து ஊதுபத்தி இதெல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஊதுபத்தி வந்து டெய்லி யூஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்குள்ளே வந்து சாம்பிராணி, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, திரி,
அதுக்கப்புறம் கொஞ்சம் நூலெல்லாம் இருக்குது. நம்ம பூ இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இது பண்ணி பண்ணுறதுக்கு நூல், சிசரு, சந்தனம் எல்லாமே இருக்குது. குபேரர் வந்து இது போல் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். குபேரருக்காக ஒரு பிளேட் வச்சுட்டு சுற்றியும் பூ வச்சுருக்கேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக 2 பாக்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக சில்வரில். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மை இருக்குது. பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து சவுண்டம்மன் கோயிலோட அந்த யாகத்துலேருந்து கிடைக்கிற மை. வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை இது பண்ணுவாங்க. அந்த யாகம் பண்ணிவிட்டு அந்த மை தருவாங்க. அப்புறம் வந்து ஒரு டவல் வச்சுருக்கேன். கீழே வந்து விளக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பிராணி கரண்டி. சாம்பிராணி அந்த இதாக டஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டுரும். இப்போ சாம்பிராணி போடாமல் வச்சுருக்கேன். கீழே ஒரு ட்ரா மாதிரி இருக்குது. இந்த மாடம் வந்து குஜராத்தில் இருக்கும்போது வாங்கினோம். வாங்கி வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. இதிலே தான் இருக்குது. அங்கே வந்து பூஜை அறையெல்லாம் இருக்காது. இதனால் இதில் வச்சு வாங்கினோம். இதில் வந்து நம்ம கோயிலுக்கெலாம் போனால் இதெல்லாம் தருவாங்க. அந்த குட்டி சாமி ஃபோட்டோ மாதிரி இதெல்லாம் தருவாங்க. அந்த இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியான மஞ்சள் குங்குமம்லாம் பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படி தான் பூஜை ரூமுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு கோலம் போட்டு அப்பப்போ கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பூ இந்த மாதிரி வச்சுருப்பேன். இப்படி தான் என்னோடய பூஜை ரூம் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓவரால் பாருங்கள். இது வந்து பூஜை மாடம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா தனியாகவே நம்மளுக்கு இருக்குது, தனியாகவே பூஜை ரூம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் க்யூட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பூஜை ரூம் டூர் பார்த்தீங்களா? பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. கலந்துக்காதவங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.